Hi students, I am Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So NEET 2020 நீங்கள் எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. அதோட கீஸும் நெட்டில் வந்துருந்துச்சு. அண்ட் அனாலிசிஸ் பற்றி நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நான் என்ன வீடியோவில் அதை போட்டிருக்கேன்னா அகெயின் த சேம் NEET 2020 அனாலிசிஸ் தான். பட் என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல வரோன்னா இந்த மேக் பயாலஜி சிம்பிள் சேனல் நான் ஓப்பன் பண்ணதே வந்து டு ஹெல்ப் ஃபார் த புவர் அண்ட் த நீடி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த யூடியூபை நீங்கள் வந்து மோஸ்ட்லி நம்ம வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்ற யாருக்குமே நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, நாங்கள் வந்து சென்டர்ஸ் போய் படிக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக மேக் பயாலஜி சிம்பிள் சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அஷ்யூரன்ஸ் ஐ எம் கிவிங் நவ். அண்ட் இந்த NEET 2020 அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மேக் யூஸ் ஆஃப் இட். நாங்கள் திருப்பி 2020க்கும் இப்போ 2021க்கும் அனாலிசிஸ் பண்ணி திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வெயிட்டேஜ் டு த டாபிக் போட்டிருக்கோம், அப்புறம் ரெஃபரன்ஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன். ஸோ அதில் நான் உங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். என்சிஆர்டி பேஸ் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுடைய நம்மளுடைய +1 +2 புக்ஸையும் அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நோட்ஸ்க்கு அப்படின்றத நான் செகண்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இப்போ 2020 பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கும்போது நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கன்றது கிளியராக தெரியுது. ஏன்னா நான் பேப்பர் வச்சு அனாலிஸ் பண்ணும்போது நம்மளுடைய புக்ஸில் வந்து ஐ டெல் யூ நெக்ஸ்ட் எவ்வளோ % வந்து நம்ம புக்லேயும் என்சிஆர்டிலேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்றதையும் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ என்சிஆர்டி புக்குன்றது என்டிஏ டிசைட் பண்ணதான், பட் இருந்தாலும் நம்மளுடைய புக்கை ஃபைனலாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ 2021 ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் மை ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல, தேர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ், ஸோ மெனி கோர்சஸ். அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அலைட் ஹெல்த் சயின்சஸில் என்ன இருக்கும், அதர் கோர்சஸ் என்ன இருக்குன்ற அதுலேயே நம்ம ஷைன் பண்ணலாம். ஒன்லி மெடிசன், அதர் கோர்சஸ் ஆர் அவைலபிள். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் யூ கேன் ஷைன். அது நம்மளோட பேஷன், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஐ கைண்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து சின்சியராக கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அண்ட் மோட்டிவேஷனோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் டிப்ரெஸ்ட் வென் த மார்க் இஸ் லோ. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இன்னும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் பிஃபோர் இந்த நீட் ரிசல்ட் வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பட் இருந்தாலும் என்டிஏ வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க, ஏர்லியராக கூட வர சான்சஸ் ஆர் தேர். ஸோ first I'll move on to the paper analysis and then I'll move on to the நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ்நாடுல எவ்வளோ சீட்ஸு, எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிள், ஏற்கனவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ரைட் டைம் இஃப் ரிசல்ட்ஸ் கம்ஸ், நம்மளுடைய மார்க் நம்மளோட ரேங்கை பேஸ் பண்ணி நமக்கு எந்தெந்த காலேஜஸ் அப்ளை பண்ணிக்கலான்ற இன்ஃபர்மேஷனும் ஐ வில் கிவ் ஆட் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் ஐ டோல் யூ, நீட் கொஸ்டின்ஸில் நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட ஸ்டேட் போர்டில் இருந்து தான் நிறைய வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது கரெக்ட். கொஸ்டின் பேப்பர்ஸ் ஐவ் சீன் தட் மோஸ்ட்லி எல்லாம், நாட் ஒன்லி பயாலஜி மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரியும் நம்ம புக்கில் தான் கேட்டிருக்காங்க, தென் ஃபிசிக்ஸும் நம்ம புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தான் மெயின் ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு. என்சிஆர்டி கம் செகண்ட், நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் புக்கு +1 அண்ட் +2 புக்ஸ், இது ரெண்டையும் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ NEET 2021 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை ரிப்பீட்டர்ஸ், அது நான் நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். இவங்க யாராக இருந்தாலும் டெஃபினெட்லாம் நம்ம புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐ டோல்ட் யூ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம புக்கில் நல்லாவே இருக்குது, டயக்ராம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொன்னேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். I'll give in the add-on icon. And then reference and preparation, as I told you, on the slide, and the video நீங்க பார்த்தீங்கன்னா you will get a clear idea. And then board exam. So we have only இப்போ நமக்கு இன்னும் hardly 5 months தான் இருக்குது. ஸோ அந்த 5 monthsல நம்ம போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து +1 இருந்தால் ஓகே, +1 புக்ஸை நல்லா படிங்க.
+2 வந்து +2 புக்ஸ் நல்லா படிங்க. போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணும்போது அடிஷ்னல் லெசன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது புரியலன்னா நான் எப்படி கிளாஸ் உங்களுக்கு போடுவேன். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது போர்டு எக்ஸாம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு நம்ம படிக்க போகிறது எப்படின்றது யூஸ்வலாக நம்ம ஸ்டேட் போர்டில் எப்படி இருக்கோம்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் வச்சு மார்க் பண்ணி படிப்போம். ஸோ டோன்ட் டூ தட். இப்போ நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கும் போதே லைன் பை லைன் ஃபுல் லெசன் படிச்சுடுங்க. லைன் பை லைன் ஃபுல் லெசன்ஸ் படிச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன் நோட்ஸ் எடுக்கணுன்ட்டு. ஸோ நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ லைன் பை லைன் படிங்க, ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணி படிங்க, அண்ட் தென் கொஸ்டின்ஸ் அதுலேயே கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா புக்கில் இருக்கிற மற்ற பாயிண்ட்ஸை நம்ம விட்டுருவோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. எதுக்கு நம்ம வந்து பின்னாடி வரைக்கும் வச்சுட்டு இருக்கணும். ஸோ படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், போர்டு எக்ஸாம் படிக்கும் போதே லைன் பை லைன் படிச்சுருங்க. லைனில் லைன் படிக்கும் போது அதுலேயே கொஸ்டின் ஆன்சர்ஸும் கவர் ஆகிடும். ஸோ போர்டு எக்ஸாமும் நல்லா பண்ணுவீங்க, ரிவிஷன் பண்ண உங்களுக்கு நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் டூ தட். கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படித்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா போர்டு எக்ஸாம் படிங்க. ஸோ போர்டு எக்ஸாம் படிக்கும் போது லைன் பை லைன் அந்த ஃபுல் லெசனை படிச்சிடுங்க. ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் போத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட்டேஜ் டு த டாபிக் வைஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கு என்னோடது, அதில் போய் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன், அந்த வெயிட்டேஜ் டு த டாபிக் வைஸ் அண்ட் இந்த இயர் எப்படி NTA கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2020 நீட் பேப்பர் அனாலிசிஸ் பயாலஜி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் as I told you வெயிட்டேஜ் டு த டாபிக் வைஸ் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ வெயிட்டேஜ் டு த டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு யூனிட் சாப்டர் பார்க்கும்போது ஹியூமன் ஃபிசியாலஜி வந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்லிட்டே ஒரு 1 by 1. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸும் இல்லை, மேக்ஸிமம் 12 இதில் கவர் ஆகிருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லா சாப்டருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சாப்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் இன் ஆல் த சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே தரோவாக படிக்கணும். ஸோ வெயிட்டேஜ் டு த டாபிக் வைஸ் போடும்போது இப்போ வந்து நான் கொடுத்துருக்க அந்த 10 டாப்பிக்கில் அனலைஸ் பண்ணி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட்டு 5 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கும் இந்த வருஷம் NTA எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் நான் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதில் இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா சாப்டர்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் நமக்கு பிடிச்ச சாப்டர் வைஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏர்லியர் 5 years அனாலிசிஸ் அண்ட் திஸ் இயர் 2020 அனாலிசிஸோட கொஸ்டின் பேப்பரையும் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ இந்த பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, அதில் 8 கொஸ்டின். ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் 8, ஜெனட்டிக் அண்ட் எவல்யூஷன் 12, cell structure and function 9, reproduction 8, structural organization in plants and animals 9, biology and human welfare 6. இது மட்டும் தான் லீஸ்ட், அதாவது மினிமம் கொஸ்டின் இங்கே 6 வந்திருக்கு. plant physiology 9, biotechnology 9. ஸோ 10 டாபிக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வருஷம். ஸோ 12 is as usual human physiology 12 வந்திருக்கு. மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் வேரியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜெனடிக் அண்ட் எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இட்ஸ் ஈக்குவல் டு ஹியூமன் ஃபிசியாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன இதை அனலைஸ் பண்ணி என்ன உங்களுக்கு கன்க்ளூஷன்னா எல்லா சாப்டர்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எல்லாமே லைன் பை லைன் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக பயாலஜி இஸ் ஈஸி. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் பயாலஜி எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் மினிமம் தான் வந்திருக்கு. அண்ட் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். நல்ல தரோவாக லைன் பை லைன் படித்து செகண்ட் கான்செப்ட் வைஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த நீட் 2020 கிராக் பண்ண முடிஞ்சிடும். அண்ட் தென் இதுதான் உங்களுக்கு 90 கொஸ்டின்ஸோடைய ஸ்ப்ளிட் அப் அண்ட் வித் த டாபிக் வைஸ், அதாவது வெயிட்டேஜ் டு த டாபிக் வைஸ். இப்போ வெயிட்டேஜ் சொல்ல வேண்டாம், டாபிக் வைஸ் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே மோரலஸ் இம்பார்ட்டன்ஸ். இங்கே மினிமம் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கெல்லாம் 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 9 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து 1 to 3 எல்லாம் கிடையாது, ஆல் டாபிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். So this is what I analyzed this year paper with the earlier papers.
And then coming to this +1 +2 portion எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டாக என்ன இருக்குது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் உங்களுக்கு கேப் வேணும்னா உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன +1ல் எந்த லெசனில் எத்தனை கொஸ்டின்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் 11th போர்ஷனில் 47 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் 12th போர்ஷனில் 43 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இந்த இயர் 2020. ஸோ மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் பயாலஜி. நான் சொன்னது போல் நீங்கள் லைன் பை லைன் படித்தாலே யூ கேன் ஸ்கோர் மோர் தென் 350க்கு மேக்ஸிமம் 360 நம்ம ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் தான் இன்டைரக்டாக இருந்துச்சு, டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடிக்கு எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் அனாலிசிஸ் என்னென்னா ஹேஸ் கம்பேர் வித் NCERTயும் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலோடைய எஜுகேஷனல் ரிசர்ச் அந்த TNSES. ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம இதுக்கு மோர் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை நம்ம வந்து ரெஃபரன்ஸாக பார்த்தோம். பட் இப்போ என்னடான்னா இட் இஸ் சேஞ்ச். நம்மளோட புக்கில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு கம்பேர் டு NCERT. கம்பேரில் இது வெரி மினிமம். அதுதான் சொல்லியிருக்கு 87 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 90 ஃப்ரம் அவர் புக். 45ல் 43 இது வந்து ஒரு அனாலிசிஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 97% வந்து மினிமம் நம்ம NCERT 3%, maximum 97% from our state board book. So keep it in your mind. நம்மளுடைய +1 +2 books எடுத்து line by line படிங்க. So you can score more than 300 or 360. ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்காம நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரியருக்கு உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்குமே தவிர இதையே டிபெண்ட் பண்ண வேண்டாம். கன்ஃபார்மாக நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை. கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணி சொன்னதில் 2020 கொஸ்டின் பேப்பரில் பயாலஜி வாஸ் ஈஸி, அவ்வளோதான் என்னன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 300 எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் அதுக்கு மேலே எடுக்கலாம். ஸோ நல்லா படிச்சிருந்தா லைன் பை லைன், அதனால தான் ஐ கீப் த ஸ்லோகன் லைன் பை லைன் ஸ்லோகனாக வச்சுக்கோங்க, படிங்க. ஸோ போர்டு எக்ஸாம் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து நீட்டுக்கும் ரெடி ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி அனாலிசிஸ் ஆஃப் தி நீட் பேப்பர் ஃபார் தி 2020. நவ் ஐ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா யுவர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்சன்டைல்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு வச்சு பர்சன்டைல் கொடுப்பாங்க. அதோடு உங்களுக்கு என்ன வரும்னா ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தோடனையும் யூ ஹாவ் டு டேக் ரேங்க் லிஸ்ட் அண்ட் யுவர் பர்சன்டைல் மார்க்ஸ். இதை ரெண்டையும் வச்சுட்டு நம்ம மெடிக்கல் காலேஜஸ்க்கு அடுத்த கவுன்சிலிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்த உடனேயும் யூ கேட்டகரைஸ் இன்டு 3. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே 3 ஐ திங்க் 4 டேஷ்போர்டில் 4 வரும். நீங்கள் 3 மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஆல் இண்டியா லெவல் 3 காலேஜ் பிளாக் பண்ணுங்க. தென் தமிழ்நாடுல 3 காலேஜ் பிளாக் பண்ணுங்க. இந்த வாட்டி மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. எவ்வளோ கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பிளாக்னா என்ன ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு விரும்புகிறீங்க அந்த காலேஜஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ப்ரைவேட், அப்புறம் டீம்டு விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம், வேணும்னா நீங்கள் 3 காலேஜஸ். ஸோ இதுதான் யூஸ்வலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. ஒன்ஸ் யூ காட் த ரிசல்ட், இதுக்கு முன்னாடி இந்த கேப்பில் என்ன பண்ணுங்கள், எங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அண்ட் நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட்டுக்கு எங்கே வரும்ன்ற ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வாட்ச் ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணும்போது கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெவலில் போங்க. ஆல் இண்டியா லெவலில் போடுங்க 3. சப்போஸ் நான் வந்து வெளியே போக முடியாது, எனக்கு வந்து தமிழ்நாடு தான் வேணும் அப்படின்னா தமிழ்நாடே புக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் தென் ப்ரைவேட் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதையும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வைக்கலாம். அண்ட் தென் ஸோ இது வந்து இன்னொரு அனாலிசிஸ், இதுவும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப்டர் யூ கெட்டிங் த ரிசல்ட்ஸ் ஃபார் த நீட். ஸோ தமிழ்நாடுல நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் வந்து 23 இருக்குது. அது என்னென்ன காலேஜஸ்ன்னு நீங்கள் நெட்லேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து 2020-21 அகாடமிக் இயரில் 11 காலேஜஸ் வந்து
அலோவ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் ஓப்பன் தான் ஃபார் திஸ் இயர் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு. அண்ட் தென் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் 3 காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் 3 காலேஜ்னு வரும்போது தட் இஸ் ஐஆர்டி பெருந்துறை அண்ட் ராஜா முத்தையா காலேஜ் சிதம்பரம் அண்ட் ஒன் மோர் இஎஸ்ஐ காலேஜ் இன் சென்னை. இந்த 3மே வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் வரும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து 37 காலேஜஸ் நவ் ஓப்பன். முதல்ல எவ்வளோ இருந்ததுன்னா 23 தான் இருந்தது. இதுதான் ஓப்பனிங்கில் இருந்தது. பட் இப்போ உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 11 காலேஜஸ் ப்ளஸ் ஆட் ஆகிருக்கு. அண்ட் 3 அண்டர்டேக்கிங் வரை இப்போ வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ முதல்ல இது வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டில் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இதுவும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கான் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில். ஸோ மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 37 வந்துடும். ஸோ 37 வரும்போது சான்சஸ் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் லாஸ்ட் இயரை விட. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்ல நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பேஸ்ட் ஆன் யர் கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நான் சரி டோல் யூ ரேங்க் லிஸ்ட்டில் இன்னொன்று ஒன்று இருக்குது, கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி, ரேங்க் லிஸ்ட் அண்ட் யர் பர்சன்டேஜ், இது 3 வச்சு தான் நம்ம வந்து காலேஜஸ் அப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 23 + 14 காலேஜஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 14 காலேஜஸ் அடிஷ்னலாக நமக்கு வந்துருக்கு. ஸோ சான்சஸ் ஆர் தேர் மோர் ஃபார் திஸ் இயர் நீட் ஆஸ்பிரன்ஸ். 2020 வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட் வந்தோடனையும் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்ஸ். ஸோ சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ வந்து கவர்மெண்ட் காலேஜில் 5300, இந்த 1650ன்றது இப்போ அடிஷ்னலாக வந்துருக்கு. ஸோ 150 சீட்ஸ் இன் 11 காலேஜஸ். இந்த 11 காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த 11 × 1 எல்லா காலேஜஸ்லேயும் புதுசாக வர காலேஜ்லேயும் 150 சீட்ஸை கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரியில் எக்ஸ்ட்ரா 50 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 1650 ஆட் ஆகிருக்கு. ஏர்லியராக 3650, அதாவது 23 காலேஜஸில் 3650, இந்த திஸ் 11 + 3 11 காலேஜஸ் வந்து 1650. ஸோ மொத்தம் உங்களுக்கு 5300 சீட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் பார்க்கும்போது 13 காலேஜஸ் ஏற்கனவே தெரியும். இந்த இயர் வந்து பனிமலர் மெடிக்கல் காலேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் இப்போ நம்ம எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ மொத்தம் 14 காலேஜஸ் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து 2100 சீட்ஸ் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த 9 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, அது வந்து 1800. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை போங்க. அண்ட் நெக்ஸ்ட் if are affordable to pay 6 lakhs to 8 lakhs வந்துன்னா you can also apply this. அண்ட் இது வந்து இட் இஸ் ஆப்ஷனல். அது நம்ம நிறைய காசு இருந்தவங்க அவங்க அதில் சேர்ந்துக்கலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து 9200 சீட்ஸ் ஆர் அவைலபிள் திஸ் இயர். ஸோ இதில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இதை நீங்கள் கேட்ச் பண்ண பாருங்கள். பேஸ்ட் ஆன் யர் கம்யூனிட்டி, ரேங்க் லிஸ்ட் அண்ட் பர்சன்டைல், உங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதுதான் உங்களோட மெயின் திங். அண்ட் ஆல் இண்டியா லெவல். ஸோ இது இல்லாமல் நீங்கள் டாப் லெவலில் இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் உங்களுக்கு ஆல் இண்டியாவில் எய்ம்ஸ், ஜிப்மர் இதுவும் இருக்குது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் நாட் எல்லாமே காமன் நீட் எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஏர்லியராக பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் இருந்தது. பட் நவ் இட்ஸ் காமன் ஃபார் ஆல். எய்ம்ஸ் இருக்குது, ஜிப்மர் இருக்குது. ஸோ நீங்கள் டாப்பராக வந்தால் நீங்கள் தமிழ்நாடு தான் செலக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எய்ம்ஸ்லேயும் கிடைக்கலாம், ஜிப்மர்லேயும் கிடைக்கலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள், நியூ காலேஜஸ் எக்ஸ்போஸ்ட் திஸ் இயர் அண்ட் காமன் score for your aims, ஜிப்மர், all the information to somewhat I have conveyed in this video. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கைண்ட்லி ஷேர் டு த நீடி ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீடி ஸ்டூடெண்ட்ஸ் போயாகணும். பிகாஸ் அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும், எக்ஸ்போஷர் இருக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது குறித்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா you can put it in the comment box. And most of them are not subscribed. So only 8% have subscribed. Please subscribe my channel. Make biology simple. Thank you.